இப்படி வாடி விதங்கி என்ன செய்வது தளபதியாரே? என் மனைவியும் காணவில்லை, என் மக்களும் காணவில்லை. மனைவி இறந்த துக்கம், மக்கள் இறந்த துக்கம் இரண்டும் ஒன்றாக சரி இருக்கட்டும். அதோ யாரோ வருகிறார்களே, யாரும் பார்க்க வேண்டும். இருவரை யாரு அப்பா பாருங்களே? எனக்கும் தெரியவில்லை, ஏதோ அநாத பசங்கள் போல இருக்கிறது. அப்பா எங்களுக்கு தெரியவில்லையா? தெரியவில்லையப்பா. அப்பா இந்த முத்தாரத்தை பாருங்களப்பா. இந்த முத்தாரத்தில் இந்த நாட்டு முத்திரை இருக்கிறது. அப்படி என்றால் நீ என் மகன் தானே? அப்பா தளபதியார், நான் யார் என்று தெரியலையப்பா. அப்பா என்னுடைய கழுத்திலே பாருங்கப்பா. ஆமா தளபதியாரே, இருவரும் என் மக்கள் தான். என் மக்கள் கிடைத்து விட்டார்கள், என் மக்கள் கிடைத்து விட்டார்கள். மக்கள் கிடைத்து விட்டார்கள். என்ன இது? இந்த கிழட்டு மகனுக்கு எவருமே இல்லை நினைத்தால் திடீரென்று இரண்டு மக்கள். சரி பார்க்கலாம். சந்தோஷம் என்று வாழ்ந்திட வேண்டும். உங்களுக்கு நான் பேரு வைத்ததே கிடையாது. உனது பெயர் என்ன? காரணத்தில் ஒருவர் அனுதினமும் விறகு வெட்டி வித்து எங்களை காப்பாற்றினாரப்பா. நாங்களும் பள்ளிக்கு சென்று வந்து விட்டோம். வந்த பிறகுதான் இந்த முத்தாரத்தை பிடித்து பார்த்து போதுதான்ப்பா இந்த நாடு உன் பெயர் அமைத்து இருந்தது. இருந்தாலும் அவரை கேட்டேன், அப்பா நான் பெற்றெடுத்த பிள்ளைகளிலே அவர் உரைத்து உமது பேர் என்ன? கதிரவன். மகளே உமது பேர் சின்ன பிள்ளையா இருக்கு. எமது நாட்டில் குதுகுலமாக இருக்கா? சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். Hey!
வாயில சொல்லு இல்ல வேற ஏதாவது வாயில கூட சொல்லு நான் காதுல இருக்கு. சரியா உட்காருங்க. ஐயா பேர் கட்டா பஜாரியா இருக்கு ஆளு என்ன பைத்தியமா பாடுறாடே பேர் மட்டும் சொல்லுமா நீங்க தான் ஆம்பளைங்களா? இவரு பொட்டை ரவுடி அவரு அவர் பத்தி உனக்கு தெரியாது. ஆம்பளை குட்டானா சப்பி எடுத்துருவாரு. போனா போய் பேர் மட்டும் சொல்லுமா. பாவி நான் ஆம்பளைங்களை பார்த்தாலே எனக்கு தட 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 வந்துடுறோம். ஆம்பளை வாய் அவுத்து சொல்றா. ஐயோ இந்த ஊர்ல நான் என் கற்பை வச்சுட்டு நான் வாழ முடியலடா. கருப்பு இல்ல விட்டா கற்பு உள்ள சிவப்புக்கு தோணுமா? சிவப்பா சொல்லிருக்காங்க. இந்த பாவி நான் கன்னி தன்மையோடு இந்த பூமியில வாழ முடியலடா. என்ன ரேப் பண்றதுக்கு வராங்கடா. யாரு ரேப் பண்றதுக்கு வராங்க? என்ன ரேப் பண்ற மூஞ்சி போடுற எப்பா கிளி போச்சுது நாய் நக்குது. வேற மூஞ்சி அப்படியே ரேப் பண்றதுக்குன்னா என்ன முதல்ல ரேப் பண்றது பழுத்து காசு கூட ரேப் பண்றேன்னு சொன்னா. அட பாவி என்ன மண்டகோல் தெருலயே ரேப் பண்றதுக்கு வந்தது குண்டு தான்டா. இல்ல அவரை பார்த்தா ரேப் பண்ண தோணுமாடா. வரான்டா கூட்டுல லுங்கியும் நிக்கல எதையா சகாசி வச்சுனா அங்க முடியல தான் அங்க வர வச்சுக்கிறாரு ஒண்ணு இல்ல உனக்கு சூத்துக்கு தாடி முதல்ல. ஏய் இருமா உன்னை ரேப் பண்றவே சரி. முதல்ல உன் பேரு என்ன? என் பேரா? பேரு பேரா? பயிர் என்ன? என் பேர் தான் பயிர் என்ன? என் பையன் ஐயார் 50. ஏய் அடிமாமா உன் பேர் என்ன? பயிர் என்ன நீங்களா? நீதான்டா பயிர் பயிர். பயிர் இல்லம்மா பேரு பேரு பேரா? பாட்டு சுவர்ணே பாட்டு சுவர்ணே பாட்ல பேரா? பாட்டு சுவர்ணே. ஏய் தேவடா உன் பேர் என்ன? டேய் பேர் கேட்டா ஓகே. அதனால முன்னாடி ஆட மொழி தேவடான்றா. அதெல்லாம் வேணாமா உண்மையான பேர் சொல்லு. என் பேர் தானே. என் பேர் தான் தேவடான்றா. டேய் என் பேர் தான் பொம்பளை பேர் தான்டா காக்கான்னு இருப்பாங்க. டேய் என்னுடைய பேர் தான் கல்பனா. கலப்பனாவா? கலப்பின்கிறேன்டா நானு. கலப்பனா கலப்புமா? கலப்புமா இருக்குதேம்மா. கலப்பனா கலப்பனா உனக்கு என்ன வேணும்? ஐயோ எனக்கு வாழ்க்கை வேணும். இந்த பூலோகத்துல நான் பெண்ணா நான் தன்னந்தனிமையில வாழ முடியல. நான் இந்த பக்கம் போனா ஆம்பளைக்கு வராங்க, அந்த பக்கம் போனா ஆம்பளைக்கு வராங்க, இப்படி போனா ஆம்பளைக்கு வராங்க, இப்படி போனா ஆம்பளைக்கு வராங்க. எந்த பக்கம் போனாலும் ஆம்பளைக்கு வராங்க. ஒரே டார்ச்சலா இருக்குடா. ஏய் இதுடா எந்த பக்கம் போனாலும் ஆம்பளைங்க வராங்களா? அப்ப ஆம்பளைங்க இருக்க கூடாது பொம்பளைங்க மட்டும் தான் இருக்கணுமா? அப்படி இல்லைங்க. என் அழக பார்த்து என்ன ரேப் பண்றதுக்கு அதுக்கு சொல்லாத உன் மூஞ்சி பாத்துக்கிறேன். சப்பியத்து பணம் மட்டும் மாதிரி போனவர் கூட பைக் எடுத்து வராரு. அவர் என்ன பண்ண ஏது பண்ண தெரியல. ஏமா என்ன பண்ணு சொல்லுமா நான் தீத்து வைக்கிறேன். அவரை கிராஸ் பண்ணி வச்சுட்டா. ஐயோ ஏய் என்ன பண்ண போற? நான் இதற்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்? இந்த பூலோகத்துல இல்ல. இருக்கு அருமா சொல்றா. யாரா இவன் நல்லா திஷ்டு பொம்மை மாதிரி இருக்கிறான். ஏமா அவர் யார் தெரியுமா? யாரு? அவர் தான் இந்த நாட்டு தலைப்பேச்சு. தளபதி ஏமா என்னதான் சொல்ற? நான் இதற்கு பிறகு இந்த பூலோகத்துல இந்த நாட்டு மன்னவர் ஆளக்கூடிய இந்த நாட்டுல நான் இருக்க மாட்டேன். நான் போய் செத்துறேன். சாவு போ. முதல்ல சரி போ. ஏமா நான் போய் சாவணுமா? யாருன்னா கடையில போய் 1 கிலோ வேலை வாங்கி கொடுங்க. ஐயோ வேலை வேணாமா அது ரொம்ப கஷ்டமா சேர்ந்து
என்ன விட்டுருங்க. நான் போய் கயிறு எடுத்துன்னு போய் வாய் மரத்தை தூக்க மாட்டேங்கிறேன். ஸ்ட்ராங்கா இருக்க வாய் மரம். ஏய் ஏய் ஏய். எது அதுவா? அது ஊரா புள்ளியே வா பைபாஸ்ல நின்னுக்கோ. ஏம்மா வேன்ல போய் டார்ச் எடுத்துமா. அது நடக்கத்த பாரு. டேய் நாய் வந்து ரிப்போர்ட் நாயே. ஏய் பெண்ணே, உனக்கு என்ன வேண்டும்? நான் இதன் பிறகு எதுவாக இருந்தாலும் இது வரவிருக்கிறது. ஓடி வா. இங்க வந்து சொல்லு. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்ச நேரம் கேளுங்க. ஏண்டி? இந்த பாவி நான் இதன் பிறகு நான் தன்னந்தனிமையிலே வாழ மாட்டேன். எனக்கென்று ஒரு துணை இருந்தால் தான் இந்த நாட்டிலே நான் வாழ முடியும். உனக்கு துணை வேணும். ஆமா, ஏண்டி? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்க புரோகிராம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஐயோ இவன் என்ன புரோகிராம் தானே. ஆமா அது காலத்துக்காக கொடுக்குறேன். நீ கட்டிக்கிறியா? ஏடா, ஒரு நாட்டு வேலைக்காரன் நீயே கட்டிக்க மாட்டேன்ற. அவளை யாரா கட்டிக்குவா? எங்க தாத்தா ரெடியா இருக்கிறாரு. ஊர்ல சேர்த்து வச்சிருக்காங்க. ஏய், வாயால கத்து போய் சேர்த்து வை அந்தாலே. எதுவாக இருந்தாலும் மன்னர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இங்க வந்து சொல்லு. நீ ஊம்பி ஊம்பி ஐயாது. இந்த பூலோகத்தில் இதன் பிறகு நான் பாவி பெண்ணாக பிறந்த நான் தன்னந்தனிமையிலே வாழ விரும்புகிறேன். அதுக்கு நான் போய் செத்து போறேன். ஏய், நீ செத்தா எங்களுக்கு என்ன? நீ சாவல எங்களுக்கு என்ன? நான் செத்தா நீ எதுக்கு இங்க வந்த? நான் எழுதி வச்சு சாவேன். மாத்தாண்ட மன்னர் தான் காரணம் அப்படி சொல்லி எழுதி வச்சு. நல்ல முறையில பொருள்கள் தளபதியாரே, யார் என்ன வேணும் அவளுக்கு? நான் ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். சரி, பாவி பிறந்த உடனே தாய் தந்தை இருவருமே மாண்டு போட்டுவிட்டனர். அது என்னுடைய தாய் தந்தை இருந்த உடனே தன்னந்தனிமையிலே காட்டிலே இருக்கக்கூடிய விறகு சுள்ளிகளை குறிக்க என்னுடைய வயிற்று ஜீவனை காப்பாற்றிக் கொண்டு வந்தேன். நல்லது தானே? பாவி நான் தன்னந்தனிமையிலே வெறும் போருக்கு போக சொல்ல 4-5 பேர் என்ன கைப்பிடிச்சு எனக்கு டைம் ஆகலையே. ஏய், ஏதோ வந்து அவன் கதை எழுதி கொடுக்கின்றான். ஏண்டி? இவள் ஆடுகின்ற ஆட்டத்துக்கு இந்த நாடே கொட்டுவிடும். ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இவளுக்கு திருமணம் செய்யுங்க. ஏதோ ஒரு மாப்பிளையா? ஆமா, நீங்க மன்னரா இல்ல கல்யாணம் புரோகிராம்? நான் சொல்வது உண்மை என்றா பொய் என்றா உனக்கு புரியும். தளபதி எதிர்க்கிறாய். அவள் ஆடுகின்ற ஆட்டத்துக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து முடியுங்க. ஏய் பெண்ணே, அவன் அடங்குவா. உனக்கு யாரால் துன்பம் ஏற்பட்டது? இந்த நாட்டு ஆண் மக்களால் தான் இருக்கு. அப்படி என்றால் இந்த நாட்டிலே நீங்கள் சரிவர ஆட்சி புரிந்தால் அவர்கள்லாம் என்ன கிட்ட வருவாங்களா? என்ன கைப்பிடிச்சு இசுப்பாங்களா? மன்னா, இவள் ஒரு ஏமாற்றுக்காரி. இவளை பார்த்தால் நல்லவே தெரியாது. இவளை ஏதாவது பணம் கொடுத்து நாட்டத்தை விலக்கி விடு. என்ன தேவை அவளுக்கு கொடுத்திருப்பு? தளபதியாரே, எங்களுக்கோ தாய் இல்லை, இருந்தாலும் என் தந்தையோ தன்னன் தலைமையில் இருக்கின்றார். அவருக்கு ஒரு துணையாக இருக்கிறது. தளபதி சொல்வதிலும் அர்த்தங்கள் இருக்கும். அவர் இந்த எப்படி நினைக்காது. அவர் சொல்வதெல்லாம் உண்மையாக யோசித்து சொல்லு. அப்பா, ஏன் நாங்களும் சின்னதிரு வயது முதலே தாய்முகத்தை பார்க்கலப்பா. இவங்களை பார்க்கறதுக்கு நல்ல முகமா தெரியுது. அதனால இவங்களே நீங்க 2ஆம் தரமா திருமணம் செஞ்சுக்கீங்கப்பா. அன்னைக்கு அப்பா, நீங்கள் தான் இருக்கிறீங்க. எனக்கு தேவை கல்யாணமா? வேண்டாம். இவள் யாரோ எவரோ, இவள் ஊர் பேர் தெரியாதவன். இவளை வைத்து நம் நாட்டில் மன்னருக்கு சிறப்பு செய்துவிட்டால் இவரால் என்ன தளபதியாரே, போதும் நிறுத்துங்கள். நீங்கள் யார்? நாங்கள் காலாளிடக்கூடிய கரைத்தால் செய்யக்கூடிய வேலைக்கார நாய். நீ வந்து எங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறியா? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. இவங்க தான் என்னுடைய தாய். அப்படியே தான். சரியாகட்டும்.